ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.2ல் தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளை ருபீஸ் 810 ருபீஸ்க்கு விற்கிறதுனால ப்ராஃபிட் கிடைக்குதான், சரிங்களா? அதே பொருளை ருபீஸ் 530க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால விற்கிறதுனால நமக்கு லாஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம் நம்ம. லெட் எக்ஸ் பி அ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ லெட் எக்ஸ் பி அ காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னது? ருபீஸ் 810. 810க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் இல்லையா? அப்போ ப்ராஃபிட்குரிய ஃபார்முலா எழுதிக்கலாம். எஸ்பி மைனஸ் சிபி, சரிங்களா? எஸ்பி மைனஸ் சிபி. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுத்திருக்கோம்? 810. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 810. காஸ்ட் ப்ரைஸ் என்னென்ன வச்சுக்கிட்டோம்? நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், சரிங்களா? இப்போ அதே பொருளை பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா ருபீஸ் 530. 530க்கு விற்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? லாஸ் கிடைக்குது. ஸோ லாஸ் கிடைக்கிறப்ப ஃபார்முலா என்ன? சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட்குரிய ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? ஸோ நம்ம கம்மியான விலைக்கு விற்கிறோம்னா நமக்கு லாஸ் தானே கிடைக்கும். ஸோ அப்போ லாஸ்க்குரிய ஃபார்முலா என்னது? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், சரிங்களா? இப்போ லாஸ்க்கு என்ன ஃபில் பண்ணிக்கலாம்? இப்போ சிபி என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் என்ன? நமக்கு 530. அதை எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது முக்கியமான ஒன்று நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே 810 ருபீஸ்க்கு விற்கிறதுனால கிடைக்கிற ப்ராஃபிட்டும் 530 ருபீஸ்க்கு விற்கிறதுனால கிடைக்கிற லாஸும் சேம்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா சம்மில் ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ், ப்ராஃபிட் அமௌண்ட்டும் லாஸ் அமௌண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ராஃபிட்க்கு என்ன எடுத்துருக்கோம்? நம்ம 810 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அதை இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு லாஸ்க்கு என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 530, சரிங்களா? இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். எக்ஸ் தானே நமக்கு தேவை. ஸோ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துருங்க. மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் இங்கிட்டு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 530 இங்கேயே இருக்குமா? மைனஸ் 530 இந்த நம்பர் இங்கேயே இருக்கு. 810 மட்டும் தான் நம்ம அதர் சைட் கொண்டு போகிறோம். நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம். இங்கே வந்து ப்ளஸில் இருக்க 810 ஆப்போசிட்டுக்கு அதர் சைட் போகும்போது மைனஸ் 810. இப்போ ரெண்டுமே மைனஸ் சைனாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவோம் இல்லைங்களா? ஸோ ஆட் பண்ணி மைனஸ் சைன் ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? நமக்கு 2x வரும். ரெண்டுமே மைனஸ் சைனாக இருக்கனால மைனஸ் 2x. அதே மாதிரி இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டுருணும். 1340 ரெண்டுமே ஆட் பண்ணி மைனஸ் சைன். ஸோ இப்போ மைனஸ்க்கும் மைனஸ் கேன்சல் ஆகிடுதா? 2x இஸ் ஈக்குவல் டு 1340. எக்ஸை வச்சுட்டு நம்ம 2 அதர் சைட் கொண்டு போய்க்கலாம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நமக்கு இந்த பக்கம் டிவிஷனில் வரும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 6 2 is 12, ரிமைனிங் 1 இருக்கும். 7 2 is 14, 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்னது? 670 ருபீஸ். இந்த சம் புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.